வணக்கம் நண்பர்களே. நேற்று அமைச்சரை சந்தித்தவர்களை கேட்டதற்கு அமைச்சர் ஒரே தெளிவான முடிவில் இருப்பதாகவும் பத்திரிகையாளர்கள் தான் செய்தியை மாற்றி போடுவதாகவும் என்னிடம் கூறினார்கள். அந்த தகவலை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்று காலை பொழுதில் பாலிமர் தொலைக்காட்சியில் படிப்படியாக ஆசிரியர் தகுதித் தேர்வில் 2013 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்ற செய்தி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டதாக அந்த செய்தியை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனடி தகவல்களும் அடுத்தடுத்த காலி பணியிடங்கள் அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் நாளையே கூட வரலாம். அந்த சூழல் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உள்ளதாக தெரிகிறது. சரிங்களா? ஏன்னா வாக்கு வங்கியை குறிவைத்து தான் இறுதியில் நிரப்ப போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கும். பிஎட் ஒரு 10,000, இடைநிலை ஆசிரியர் ஒரு 10,000, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 25,000க்கு மேற்பட்டு இருக்கும். சரிங்களா? அது தொடர்பான செய்திகள் வரும்போது உடனே நான் அது தகவல் தெரிவிக்கிறேன். என்ன தேர்ச்சி 2013க்கு முன்னுரிமை கொடுக்கறதா தெரியுது. இதுதான் தகவல். சரிங்களா? பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் செய்யுங்க நண்பர்களே. தேங்க்யூ.